Hi all, welcome back to my channel Start Setting 25. இன்னைக்கு நம்ம 10th standard social geography unit பண்ணோட continuation நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து Peninsula Rivers ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Okay. Peninsula Rivers, the rivers in South India are called Peninsula Rivers. So South India இருக்கிற மீன் அந்த கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அங்க இருக்க ரிவர்ஸ்ல வந்து Peninsula Rivers னு சொல்றாங்க. Most of these originate from the Western Ghats. Western Ghats இந்த பக்கம் நான் சொல்லி தந்திருக்கல கேரளா கர்நாடகா சைடுல வரும். These are seasonal rivers. ஓகேவா? நான் பெரனியல்னா seasonal rivers. அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ரிவர்ஸோட ஃப்ளோ வந்து இருக்கும்னு சொல்றாங்க. They have a large seasonal fluctuation in the volume of water as they are solely fed by rain. ஓகேவா? அவங்களுக்கு வந்து சீசனல் ஃப்ளக்சுவேஷன் உண்மையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்னி சீசன் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரிவரோட ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சம்மர் சீசன் வந்துன்னா அந்த இடத்துல ரிவரே இருக்கிறதுக்கு அடையாளம் இருக்காது, இல்லைனா லைட்டாக தான் தண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதான் வந்து தே ஹேவ் அ லார்ஜ் சீசனல் ஃப்ளக்சுவேஷன் த வால்யூம் ஆஃப் வாட்டர்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? சீசன் மாற தண்ணியும் மாறிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ரிவர்ஸ்லாம் வந்து ரெயின் மூலியமாக தான் வந்து ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தீஸ் ரிவர்ஸ் ஃப்ளோ இன் valley with steep gradients. இந்த ரிவர்ஸ்லாம் வந்து வேலியில தான் வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்றாங்க. based on the direction of the flow, the peninsular rivers are divided into the west flowing rivers and east flowing rivers. ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு west flowing rivers and east flowing rivers. ஓகேவா? east flowing riversல மூணு இருக்கு, மகாநதி, கோதாவரி and கிருஷ்ணா. ஓகேவா? the river Mahanadi originates near Shilwar in Raipur district of Chhattisgarh. ஓகே, சத்தீஸ்கர்ல வந்து மகாநதி வருதுன்னு சொல்றாங்க. and flows through Odisha. வந்து ஒடிஷா வழியா வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்றாங்க. its length is 851 km. Shionat, Telen, Sandur and LB are its major tributaries. So இந்த tributariesல இதோட மேஜரான tributaries வந்து Shionat, Telen, Sandur and LB. The main stream of Mahanadi gets divided into several distributaries such as Paikat, Brupar, Chittarla, Jengoti and Nun. All of these distributaries அந்த பிரிஞ்சு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல, from the distributaries form the delta of Mahanadi, which is one of the largest delta. இது வந்து பிரிஞ்சு போல வந்து மகாநதியோட டெல்டா வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. டெல்டான்னு என்னது? அந்த ட்ரையாங்குலர் ஷேப், இது நம்ம படிச்சோம்ல அந்த ட்ரை ஜங்ஷன்லாம். ஸோ இந்த மகாநதியை வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெல்டான்னு வந்து சொல்றாங்க இந்தியாவில். ஓகேவா? The Mahanadi empties its water in Bay of Bengal. இந்த மகாநதி ரிவரோட வாட்டர் எங்க போய் கலக்கும்னா Bay of Bengal போய் கலக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கோதாவரி is the longest river, 1465 km with an area of 3.13 lakh km square. Among the Peninsula rivers, இந்த Peninsula riversல வந்து கோதாவரி தான் வந்து longest riverன்னு சொல்றாங்க. It is also called as Vidya Gangai. ஓகேவா? இது வந்து வித்யா கங்கைன்னு சொல்றாங்க. It originates in Nasik district of Maharashtra. Maharashtra வந்து originate ஆகுது. A portion of Western Ghats. So Maharashtra வந்து ஒரு Western Ghats ஒரு கொஞ்சம் குட்டியான போர்ஷன் சொல்றாங்க. It flows through the states of Telangana, Andhra Pradesh before joining Bay of Bengal. வந்து தெலங்கானா வழியா ஆந்திரா பிரதேஷ் போய் தான் வந்து Bay of Bengal போய் கலக்குதுன்னு சொல்றாங்க. பூர்ணா, பென்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தல், சல்மியான its major tributaries. So இந்த இதெல்லாம் வந்து இதோட மேஜர் tributaries சொல்றாங்க. The river near Rajamundry gets divided into two channels called Vashishta and Gautami. ஓகேவா? ரெண்டு சேனல் வந்து டிவைட் ஆகுது. அது வந்து Vashishta and Gautami வந்து சொல்றாங்க. ஓகேவா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. and forms the largest delta in India. நாம முன்னாடி பார்த்தது மகாநதியில வந்து ஒரு லார்ஜான டெல்டான்னு சொல்றாங்க. பட் இதான் வந்து இருக்கதே லார்ஜஸ்ட் டெல்டான்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கொள்ளியர் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இஸ் லொக்கேட்டட் இன் டெல்டானிக் ரீஜியன் ஆஃப் த கோதாவரி. இந்த டெல்டாஸ்ல எங்க இருக்கோ அங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்கு சொல்றாங்க. அந்த ஃப்ரெஷ் வாட்டரோட லேக் பேர் என்னன்னா கொள்ளியர். நெக்ஸ்ட் கிருஷ்ணா. The river Krishna originates from a spring at a place called Mahabaleshwar. ஓகேவா? அந்த ரிவர் கிருஷ்ணா வந்து ஒரு ஸ்ப்ரிங்னு சொல்றாங்க. அந்த ஸ்ப்ரிங்கோட பிளேஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா மகாபாலேஸ்வர். ஓகேவா? இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து ஒரிஜினேட் ஆகுது. its length is 1400 km with an area of 2.58 lakh square kilometer. It is the second longest peninsular river in Bhima.
இது வந்து பீமாவில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் லாங்கஸ்ட் பெனின்சுலர் ரிவர்னு சொல்கிறாங்க. பெட்வாங்கு, முசி, கொய்னா அண்ட் துங்கர்வா அதில் மேஜர் ட்ரிபியூட்ரிஸ். ஓகே, பீமாவில் இல்லை, இந்தியாவில் தான் சொல்கிறாங்க. மேஜர் ட்ரிபியூட்ரிஸ் அந்த பீமா, பெடாவான் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, இது இந்தியா பொறுத்த வரைக்கும் செகண்ட் லாங்கஸ்ட் பெனின்சுலர் ரிவர்னு சொல்கிறாங்க. நான் திரும்பி சொல்கிறேன், பீமா கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லாங்கஸ்ட் பெனின்சுலர் ரிவர் வந்து கிருஷ்ணா. ஓகேவா, it also flows to Andhra Pradesh and joins in Bay of Bengal at Hamasala Devi. இது வந்து ஆந்திர பிரதேஷ் வழியாக தான் போய் வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காவேரி. ஓகேவா, the river Kaveri originates at Talakaveri, Kudagu hills of Karnataka. காவேரி உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவில் தான் இந்த வருது. its length is 805 km. the river Kaveri is called as Dakshin Ganga or Ganga of South. ஓகேவா, இந்த தக்ஷின் கங்கா or Ganga of South தான் வந்து ரிவர் காவேரி வந்து கூப்பிடுறாங்க. in Karnataka the river purificates twice, forming islands of ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் சிவசாமுடம். ஓகேவா, while entering தமிழ்நாடு, இந்த ரிவர் வந்து தமிழ்நாடு என்ட்ரானது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம வந்து நியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எஸ்பெஷலி இந்த மான்சூன் டைமில். ஓகே, while entering தமிழ்நாடு the Kaveri continues through a series of twisted wild gorges until it reaches Hogeneckal Falls and flows through a straight narrow gorge near Salem. இது தமிழ்நாடு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ட்விஸ்ட் ஆகி வளைஞ்சு தான் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் போய் சேலம் ரைடா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இந்த காவிரி பிரேக்ஸ் அட் ஸ்ரீரங்கம் ஐலாண்ட்னா கடலில் மட்டும் இருக்காது, ஒரு லேக்கில் கூட அந்த மண் அரிச்சு போயிருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஐலாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த காவிரி எங்கே வந்து நிற்கிது பிரேக் ஆகுதுன்னா ஸ்ரீரங்கம் ஐலாண்ட் with 2 channels, river Koleran and Kaveri. ஓகேவா, at last it empties into Bay of Bengal at Pumpuar. ஸோ பூம்புவார்னு சொல்கிற ஒரு பிளேஸ்லாம் வந்து பே ஆஃப் பெங்கால் வழியாக பூம்புவார் ஒரு பிளேஸ் வழியாக போய் பே ஆஃப் பெங்காலில் கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து நம்ம வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னால் இந்த சைடில் இருக்கிறது, அரபியன்ஸ் அந்த சைடு. ஸோ நர்மடா the river rises in Amarkantak Plateau in Madhya Pradesh at an elevation about 1057 meter and flows for a distance about 1312 kilometer. இந்த நர்மடா ரிவர் வந்து எங்கன்னா மத்திய பிரதேஷில் வந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் கவர்ஸ் an area of 98,796 square kilometer and forms 27 kilometer long estuary before outfalling into Arabian Sea through the Gulf of Cambay. ஓகேவா, ஸோ கல்ஃப் ஆஃப் கேம்பே நம்ம இந்த சைடில் தான், அரேபியன் சீக்கு அந்த சைடில் தான் இருக்குன்னு சொல்லி தெரியும். இட் இஸ் த லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா. சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வந்து லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்கிறாங்க. இதோட மேஜர் ட்ரிபியூட்ரிஸ்லாம் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. பர்னியர், ஹேலன், ஹெரான், பாஞ்சர், துட்டி, ஷாக்கா, தவாபார் அண்ட் கோலர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து தப்தி. த தப்தி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா வித் லென்த் அபவுட் 724 கிலோமீட்டர். இது பெனின்சுலர் சவுத் இந்தியா ரிவர்ஸில் வந்து தப்தி வந்து மேஜரான ரிவர்னு சொல்கிறாங்க. It covers an area of 65,145 square kilometer. Tapti river rises near Multai Tank on the Betul district of Madhya Pradesh. Most of the river வந்து மத்திய பிரதேஷ்ல தான் வருது. அதில் வந்து தப்தியும் வந்து மத்திய பிரதேஷ்ல ஒரிஜினேட் ஆகுது. At an elevation about 752 meter. It is one of the only 3 rivers in Peninsular India that run from east to west. இது வந்து அந்த 3 rivers வந்து இருக்கும் Peninsular Indiaல. இதில் வந்து அந்த தப்தி ரிவர்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, the others being நர்மடா அண்ட் மஹி. ஓகே, ஸோ லிசன், நம்ம பெனின்சுலர் இந்தியா அதாவது சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் ஓடுற ரிவர் வந்து 3 ரிவர் மட்டும் தான் இருக்குது. சவுத் இந்தியாவில் ஈஸ்ட் டு வெஸ்ட் அந்த டைரக்ஷனில் வந்து 3 ரிவர் மட்டும் தான் ஓடுறது இருக்குது. அதில் வந்து ஒரு ரிவர் தப்தின்னு சொல்கிறாங்க, மீதி 2 ரிவர் என்ன சொல்கிறாங்க, நர்மடா அண்ட் மஹின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? The major tributaries, இதோட மேஜர் ட்ரிபியூட்ரிஸ்லாம் வக்கி, கோர்மாய், அருணாவாதி, அன்னீர், நெசுபு, பஞ்சா அண்ட் போரி. ஓகேவா, இட் அவுட்ஃபால்ஸ் into the Arabian Sea through the Gulf of Cambay. என்ன பார்த்து நம்ம ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து கல்ஃப் ஆஃப் கேம்பே வழியாக தான் போய் வந்து அரேபியன் சீல போய் கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் ரிவர்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதோட செயல் என்னன்னு பார்க்கலாம். It originates from Western Ghats. ஓகேவா, சவுத் இந்தியன் ரிவர்ஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரிஜினேட் ஆகுது. இட்ஸ் ஷார்ட் அண்ட் நேரோ, ஷார்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நேரோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் பெரனியல் இன் நேச்சர்.
நான் பெரனியல்னா அந்த ரிவர் வந்து ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும் தான் வந்து அதோட ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ரெய்னி சீசன், மான்சூன் சீசனில் தான் வந்து இந்த டைப் ஆஃப் ரிவர்ஸ்லாம் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சு போய் லேண்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் எதுவுமே இல்லை, வாட்டர்லேருந்து கரண்ட் இருக்குது. ஸோ இந்த பெரனியல் ரிவர்ஸ், அதாவது சவுத் இந்தியன் ரிவர்ஸில் வந்து அந்த வாட்டர்லேருந்து கரண்ட் எடுக்கலான்னு வந்து உங்களுக்கு தெரியும், இதில் கொடுத்துருக்காங்க. நாட் யூஸ்ஃபுல் ஃபார் நேவிகேஷனை வந்து கண்டிப்பாக இந்த ரிவர்ஸில் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இதில் வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சம்மரி நீங்கள் படிங்க, கண்டிப்பாக புக் அண்ட் சைடில் கொஸ்டின்லாம் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு படித்து மட்டும் சொல்கிறேன். இந்தியா ஹஸ் பீன் ஃபிசியோகிராஃபி டிவைடட் இன்டு 5 டிவிஷன்ஸ். இந்தியாவில் வந்து 5 டிவிஷன்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபிசியோகிராஃபி அதோட அந்த மவுண்டன்ஸ் பிளேன்ஸ் வந்து அதான் ஃபிசியோகிராஃபின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 5 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று நார்த்தன் மவுண்டன்ஸ், நார்த்தன் கிரேட் பிளேன்ஸ், பிளேட்டிவ் ரீஜன், கோஸ்டல் பிளேன்ஸ் அண்ட் தி ஐலாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நார்த்தன் மவுண்டன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 டிவிஷன்ஸ். ஸோ இந்த நார்த்தன் மவுண்டன்ஸ்னால் மேலே இருக்க மவுண்டன்ஸ் அது 3ஆக பிரிச்சிருக்காங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். நார்த்தன் கிரேட் பிளேன்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 4. நார்த்தன் கிரேட் பிளேன்ஸ், இது வந்து நம்ம நார்த்தன் மவுண்டன்ஸ் பார்த்தோம், மவுண்டன் வேற பிளேன் வேற. ஓகேவா? ஸோ நார்த்தன் கிரேட் பிளேன்ஸ் வந்து 4 பிரிச்சிருக்காங்க. ஒன்று ராஜஸ்தான் பிளேன்ஸ், பஞ்சாப் பிளேன்ஸ், ஹரியானா பிளேன்ஸ் அண்ட் கேண்டிக் பிளேன்ஸ் அண்ட் பிரம்மபுத்திரா பிளேன்ஸ். ஓகேவா? The plateau region of India has 2 divisions, namely the central highlands and the Deccan Plateau. Is a very very important point. ஸோ இந்தியாவோட பிளேட்டிவ் ரீஜன் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சென்ட்ரல் ஹைலாண்ட் அண்ட் டெக்கன் பிளாட்டியூ. ஓகேவா? 2ஆக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் அண்ட் லக்ஷதீப் are the 2 major island groups of India. இந்தியாவோட 2 major island groups என்னன்னு கேட்டால் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? The drainage system of India is classified into the North Indian Himalayan and the Peninsular rivers. ஸோ drainage system வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று நார்த் இந்தியன், அதாவது ஹிமாலயாஸ் அந்த சைடில் இருக்க drainage system. இன்னொன்று பெனின்சுலா ரிவர்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? நர்மடா, தப்தி, மஹி அண்ட் சபர்மதி ரிவர்ஸ் கன்ஃபியூஸ் வித் த அரேபியன் சி. இந்த பர்டிகுலர் ரிவர்ஸ் வந்து அரேபியன் சீல போய் சேரணும்னு சொல்கிறாங்க. நிறைய ரிவர்ஸ் இருக்குது, அதில் மெயினாக வந்து இது கொடுத்துருக்காங்க. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவேரி வந்து மேஜர் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இதில் வந்து காவேரியும் இருக்குது, நம்ம காவேரி வந்து தரல. ஓகேவா? சாரி இங்கே தான் இந்த காவேரி வந்து ஸ்பெல்லிங் தான் மாதிரி இருக்கும். KAVERI ஒன்று தான், CIOVERY ஒன்று தான். ஓகேவா? இந்த மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணன், காவேரி இந்த ரிவர்ஸாக வந்து பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்குதுன்னு சொல்கிறாங்க. அரேபியன் சீல போய் இது கலக்குதுன்னு கேட்டால் நர்மதா, தப்தி, மஹி அண்ட் சபர்மதி. ஓகேவா? இதான் அரேபியன் சீல போய் கரைக்குது. பே ஆஃப் பெங்கால் எது போய் கரைக்குதுன்னு கேட்டால் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த ரிவர் தான் வந்து பே ஆஃப் பெங்காலில் போய் கரைக்குதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ அப்படியே சூஸ் ஆன்சர் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நார்த் south extent of India is 3214 km. Second answer Kochi. Third answer Peninsula. Fourth answer Sri Lanka. Fifth answer Anemuri. Sixth answer Bagar. தெரியுதா? Seventh answer Tamil Nadu and Andhra Pradesh. Match the following பார்த்துக்கோங்க. 24153. அதாவது சாங்போ வந்து ரிவர் பிரம்மபுத்திரா டிபெட். யமுனா வந்து tributary of river Ganga. தேர்டு நியூ அலிவியம்னா காதார். ஃபோர்த்து வந்து ஹையஸ்ட் மவுண்ட் காட்வின்னா ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. கொரமண்டல் கோஸ்ட்னா சதர்ன் பார்ட் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின். ஓகேவா? ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த கிவ் ரீசன்லாம் நான் உங்களுக்கு அப்படியே அப்படியே காமிக்கிறேன் எடுத்துகிட்டு. கிவ் ரீசன் தெரியுதா? நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே பாருங்கள், பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நான் அப்படியே பொறுமையாக உங்களுக்கு காட்டுறேன். Distinguish between. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிலே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. நீங்கள் ஒன்றும் இல்லை, பாஸ் பண்ணி எழுதிக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோர்த்து கொஷின்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தான் நம்ம படித்தோம், அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சதான் நீங்கள் தாராளமாக ஓனாகவே எழுதலாம். ரொம்ப ஈஸி. இந்த ஹிமாலயாஸ் இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ்லாம்
இதில் இப்போ நம்ம பெரனியல் ரிவர்ஸ் படித்தோம்ல, ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் கொடாவரி. ஸோ அதான் வந்திருக்கு, அப்படியே புக்கில் இருக்கிறதா வந்திருக்கு. ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்லாம் பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்லாம் அரேபியன் சி. இப்போ நம்ம படித்தது அப்படியே வந்திருக்கு. கங்கா பற்றி கேட்டிருக்காங்க, அந்த ரிவர் எப்படிலாம் இதாக இருக்குன்னு. இது மேப்பு கேட்டிருக்காங்க, இந்த மேப்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஷின், சாரி அது ஆன்சர் தான், தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் மேப் பாருங்கள், நான் உங்களுக்கு இப்படியே காட்டுறேன், அப்போது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே படித்தோம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷதீப், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், டெக்கான் பிளாட்டியூ, நான் சொன்னேன்ல அந்த ட்ரைஸ், மலாவா பிளாட்டியூ, நம்ம படித்தது நர்மடா, மகாநதி, கொடாவரி, ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் படித்தோம்ல. ஓகே, அவெல்லாம் இதுக்கு மேலே கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம், புக்கில் இருந்தால் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கோம், லெசனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சிவிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த டிசம்பருக்குள்ளே போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த லெசன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது கேட்டால் லெசன் புரியலன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பை பாய்.